வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காணும் பொங்கலை கொண்டாட சென்னை மெரினா கடற்கரைக்கு திரண்ட மக்கள் வெள்ளம். தீவுத்திடலில் சுற்றுலா பொருட்காட்சியை காண சிறுவர் சிறுமியர் ஆர்வம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அடுத்தடுத்து சீறி பாய்ந்த காளைகள். அடக்க மல்லு கட்டிய வீரர்கள் 40க்கும் மேற்பட்டோர் காயம். கொடநாடு கொலை விவகாரம் முதலமைச்சர் பழனிசாமி மீது புனையப்பட்ட வழக்கு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கேசி பழனிசாமி பரபரப்பு பேட்டி. குறுக்கு வழியில் முதலமைச்சராக வேண்டும் என்பதே ஸ்டாலினின் கனவு. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 9 பேருக்கு நீதிமன்ற காவல். நாளை வரை நீட்டித்து உத்தரவிடப்பட்டதால் யாழ்ப்பாணம் சிறையில் அடைப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன். மெரினா கடற்கரையில பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடியிருக்கிறாங்க. அவர்களுக்கு சென்னை மாநகராட்சி சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? அது குறித்ததான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமா இல்லை. அதாவது பொங்கல் பண்டிகை முடிந்து 3வது நாள் காணும் பொங்கலானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். பொதுவாகவே பொங்கல், மாட்டுப் பொங்கல் அந்த 2 பண்டிகைகளுமே தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்றவையாக இருந்தாலும் இந்த காணும் பொங்கல் என்பது சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஏனென்றால் அந்த 3வது நாளான காணும் பொங்கல் அன்று சென்னை மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பொதுமக்கள் கூடும் இடங்கள், சுற்றுலா தலங்களுக்கு சென்று குடும்பத்துடன் தங்களது பொழுதை கழிப்பார்கள். அந்த விதமாக தான் இன்றும் நம்மால் பார்க்க முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சென்னை மெரினா கடற்கரையை குழுமியிருக்கிறார்கள். அவர்களுக்கான பிரத்யேக ஏற்பாடுகளையும் சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை காவல்துறையினர் இணைந்து செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டும் என்றால் வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கடலில் குளிப்பார்கள் என்பதால் அவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி 3500 மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த இருபுறமும் குதிரைப்படை மற்றும் போலீசார் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்றவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக சீருடையில், அதாவது போலீஸ் சீருடை அல்லாமல் சிவில் சீருடையில் உள்ள போலீசார் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய கடலோர காவல்படை சார்பாக 24 மணி நேரமும் அந்த 2 கடல் மார்க்கமும் ஹெலிகாப்டர் மூலமாக ரோந்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதைதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக இங்கு வருகின்ற மக்களுக்கு குடிநீர் மற்றும் நடமாடும் கழிப்பறை வசதிகள் கொண்ட 24 நடமாடும் கழிப்பறை வசதி கொண்ட வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டது. குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியின் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் ஒன்று கூடுவார்கள் என்பதால் பாதுகாப்பு நலன் கருதி, கூட்டங்களின் நலன் கருதியும் உயர் ரக கோபுரங்கள் 25க்கும் மேற்பட்ட உயர் ரக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பைனாக்குலர் உதவியுடன் போலீசார் 24 மணி நேரம் தொடர்ச்சியாக, குறிப்பாக சொல்லப்பட்ட இன்று மதியம் முதல் இன்று இரவு 10 மணி வரை அதிகமான பொதுமக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்க அதிகமான பாதுகாப்பு வசதியானது சென்னை மெரினா கடற்கரையில் செய்யப்பட்டதில்லை. வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்கள் அங்கு திரண்டு இருக்கிறாங்க. குற்ற சம்பவங்களை குறைக்க போலீசார் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறாங்க? நிச்சயமா இல்லை. அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு காணும் பொங்கலுக்கு சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்து ஏற்கனவே பல்வேறு திட்டங்களை சென்னை மாநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் தலைமையில் திட்டம் தீட்டப்பட்டு அதன் அடிப்படையில் தான் பாதுகாப்பு பணியில் போலீசார் மற்றும் கடலோர காவல்படை ஆகியோர் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இதற்காக 5000க்கும் மேற்பட்ட 2ஆம் நிலை காவலர்கள் தொடர்ச்சியாக மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தான் அந்த 25க்கும் மேற்பட்ட உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு அந்த கோபுரங்களில் இருந்து தொடர்ச்சியாக காவலர்கள் பைனாக்குலர் உதவியுடன் மற்றும் தொலைநோக்கு உதவியுடன் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரி கூட்டங்களின் போது குற்ற சம்பவங்கள், செயின் பறிப்புகள் போன்றவை அதிகமாக நடைபெறும் என்பதால் அவற்றை குறைக்கும் விதமாக சிவில் உடையில் அணிந்த போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் தொடர்ச்சியாக பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். லீலி, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன். எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவம் குறித்த சிறப்பு நாணயத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார்.
வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைக்கு முதலமைச்சர் பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுகவினருக்கு OPS இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் புகார் மற்றும் கோரிக்கை மனுக்களை பெறுவதற்காக 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. தங்கமணி, SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, வைத்திலிங்கம் ஆகியோர் அடங்கிய 5 பேர் கொண்ட குழுவை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கிண்டி MGR மருத்துவ பல்கலைக்கழகம் சென்ற முதலமைச்சர் பழனிசாமி MGR உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் MGR உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிட்டார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு அரசு சார்பில் விழா இல்லாமல் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அரசு சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2.5 கோடி செலவில் அமைக்கப்பட்ட இந்த வளைவிற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனையடுத்து விழாக்கள் இன்றி திறக்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. திறப்பு விழா நடத்தாமல் எம்ஜிஆர் நினைவு வளைவின் மேல் உள்ள திரைகளை மட்டும் அகற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி இன்று அவரது நினைவு வளைவு திறக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை வழக்கு முதலமைச்சர் பழனிசாமி மீது புனையப்பட்ட வழக்கு என அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட KC பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்ணா சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாஜகவுடன் கூட்டணி வைக்க அதிமுக தொண்டர்கள் விரும்பவில்லை என கூறினார். கொடநாடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வேண்டுமென்றே ஒரு புனையப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டாத்தான் தெரியுது. பட் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அந்த ஒரு விசாரணை நடைபெறுகிற பொழுதுதான் தெரியும். அதற்கு ஒரு உரிய விசாரணைகள் நடைபெறணும். ஏன்னா அவங்கள அந்த அக்யூஸ்டை கொண்டு சென்னையில் நீதிமன்றத்தில் இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுகிற பொழுது அதில் எந்த வழக்கும் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. அது நிச்சயமாக ஒரு விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது அது ஒரு புனையப்பட்ட ஜோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக தான் தெரியுது. இன்றைக்கு வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக இப்படி ஒரு அபாண்டமான பழியை தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீதும் முதலமைச்சர் மீதும் கூறுகிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இல்லை, டெல்லி உயர்நீதிமன்றத்தில், அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வழக்கு இந்த மாத இறுதியில் விசாரணைக்கு வரும். ஆனால் ஒரே ஒன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டணியை விரும்பல அப்படிங்கிறது அவர்களது மனநிலை தெரிய வருது. ஸ்டாலினுக்கு குறுக்கு வழியில் முதலமைச்சராக வேண்டும் என்று நிறைவேறாத ஆசை உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஸ்டாலின் தேர்தலை விரும்பினாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பவில்லை என்றும் கூறினார். எனவே 2021 நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இப்போ திரு ஸ்டாலினுக்கு, திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன அவசரம்? அவருக்கு ஒன்று குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கணும், சட்டமன்றத்தை பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணும். அது ஒன்று. இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியே இல்லாமல் தேர்தல் நடக்கணும். இந்த ரெண்டுமே ஒரு நிறைவேறாத ஆசைதான் இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஆனால் அவர் தேர்தலை விரும்பினாலும் அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் நிச்சயம் வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி சட்டமன்றத்திற்கு வரும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட 5 ஆண்டுகள் நிறைவு செய்யணும் என்ற எண்ணம் தான் எல்லோருடைய எண்ணத்தில் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, சீட்டு கிடைச்சா மறுபடியும் ஜெயிக்க முடியுமா? ஸோ இந்த 2 பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு 2.5 வருஷம் அவங்க காலம் தள்ளிட்டு எம்எல்ஏ போகும் தான் நினைப்பாங்க. எம்எல்ஏன்றது ஒரு பெரிய பதவி, மக்களுக்கு சேவைக்கூடிய பதவி. ஏன்னா அந்த அடிப்படையில் அவங்க 2.5 வருஷம்
இருந்து எம்எல்ஏ ஆகிட்டு அவங்க போனதான் நினைப்பாங்க. அதனால தான் அவங்க தேர்தல் வருவதற்கு விரும்பவில்லை. விரும்பாத ஒன்றை ஸ்டாலின் எந்த வகையிலேயாவது அதை நிறைவேற்றும் என்று சொன்னால் அவருடைய ஆசை என்பது ஒரு நிராசையாகத்தான் நிச்சயமாக முடியும். இடைத்தேர்தலில் அதிமுக, திமுக போன்ற கட்சிகளுக்கு சரியான பாடம் புகட்டுவோம் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சவால் விடுத்துள்ளார். இதுகுறித்து திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களை பாதிக்கும் எந்த செயலுக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என திட்டவட்டமாக கூறினார். திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தல் வரும். அப்பொழுது நீங்கள் இந்த தேர்தலை தள்ளி போட்டவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவீர்கள். என்றைக்கு தேர்தல் வந்தாலும் நமது திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மாத்திரமல்ல, 20 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தல் மாத்திரமல்ல, 40 பாண்டிச்சேரியை சேர்ந்த 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அம்மா அவர்களின் வழியிலே மத்தியிலே ஆள்பவர்களை தட்டி கேட்டு தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடியவர்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள். அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக தமிழகம் எங்கும் பரவி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற வீடியோ கான்பரன்சிங் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வருகிற 27ஆம் தேதி மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். 27ஆம் தேதி பிரதமர் அவர்கள் மதுரைக்கு வருகை தர இருக்கின்றார்கள். பிரம்மாண்டமான அந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் சேர்த்தான் திட்டமிட்டு இருக்கிறார். அதிமுக கூட்டணி தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்க பேச்சுவார்த்தை யார்ட்டையும் நாங்க ஆரம்பிக்கிறோம். யாருடைய ஆனா 20 சொல்றாங்க. நீங்க போறீங்களா? நீங்க எங்க சார்ல பேசிட்டு இருக்கீங்களா? என்ன கட்சி எந்த கட்சி முடியும். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடியுள்ளனர். இதுகுறித்து அங்கிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் கேட்போம். தீவுத்திடல்ல பொதுமக்கள் பொழுதுபோக்கிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுங்க? பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான இன்று காணும் பொங்கல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பொருட்டாக சென்னை தீவுத்திடலில் இருந்து பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வர தொடங்கியுள்ளனர். சுற்றுலா தலங்களான வண்டலூர் பூங்கா, சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா, பெசன்ட் நகர் பீச், மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெருமளவில் மக்கள் படையெடுத்து வருகிறார்கள். இதற்காக காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் வருகைக்கு ஏதுவாக 480 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அனைத்து தரப்பு போக்குவரத்து துறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே அதுக்காக பொதுமக்களுக்காக, குழந்தைகளுக்கு மட்டும் பல்வேறு அனைவர்களுக்காகவும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையின் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளன. திருட்டு ஏதும் அசம்பாவிதங்கள் உள்ளிட்டவை நடக்காமல் உள்ளதுக்காக பல்வேறு சிறப்பு அம்சங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தீவுத்திடல்ல பொதுமக்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறாங்க. அங்கு காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க கிருஷ்ணா. விடுமுறை நாட்கள் மற்றும் மக்கள் அதிகமாக அளவில் குடும்பத்துடன் சுற்றுலா தலங்களுக்கு செல்வது வழக்கம். அதுக்காக இங்கே ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சுற்றுலா தலங்களுக்கு அதிகமாக படையெடுத்துள்ளனர். அதன் ஒரு பொருட்டாக சென்னை தீவுத்திடலில் பொருட்காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு அரங்குகள், அரசு துறை சார்ந்த அரங்குகள், பல்வேறு விளையாட்டு சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்தும் பொருத்தப்பட்டுள்ளது. இதற்காக அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக தமிழக அரசு சார்பில் காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 15,000க்கும் மேற்பட்ட காவல்துறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருட்டு போன்ற சம்பவங்கள் ஏதும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுக்காக அனைத்தும் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சார்பில் 33க்கும் மேற்பட்ட அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போல் பல்வேறு இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது.
உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. எல்லை தாண்டி வந்ததாக கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 9 பேரின் நீதிமன்ற காவலை நாளை வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து கடந்த 12ஆம் தேதி 136 விசைப்படகுகளில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்களில் 9 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களின் விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட 9 பேரையும் ஜனவரி 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணை காவல் முடிவடைந்ததை அடுத்து மீனவர்கள் 9 பேரும் இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். அப்போது அவர்களின் நீதிமன்ற காவலை மேலும் ஒரு நாள் நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து 9 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். உலகமே உற்று நோக்கிய மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிக காளைகளை அடக்கிய வீரர் ரஞ்சித் குமார் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மதுரையின் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கியது. இந்த போட்டியில் 729 காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை அடக்க 700 மாடுபிடி வீரர்கள் போட்டியிட்டனர். ஜல்லிக்கட்டு தொடங்கியதுமே வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் சீறி பாய்ந்தன. இந்த பிரசித்தி பெற்ற போட்டியை காண வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். காளைகள் சீறி பாய்ந்தபோது அவற்றை காளையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கி பரிசுகளை வென்றனர். சூப்பர் 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 பாடு பிடிபட்டது பாடு பிடிபட்டது. உண்மையில இறுதி சுற்று ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு சார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று 15 காளைகளை அடக்கிய சிறந்த வீரர் ரஞ்சித் குமார் முதலமைச்சரின் சார்பில் அளிக்கப்படும் கார் பரிசை தட்டிச் சென்றார். செல்லியம்மாள் கோவில் காளை சிறந்த காளைக்கான பரிசை தட்டிச் சென்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்களில் 16 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் நேரடியாக வழங்குவார் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இந்த போட்டியை முன்னிட்டு அலங்காநல்லூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. காணும் பொங்கலை ஒட்டி சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் திரளான பொதுமக்கள் குடும்பத்துடன் குவிந்துள்ளனர். அங்கிருந்து நமது செய்தியாளர் மகேஸ்வரி தரும் கூடுதல் தகவல்களை இப்போது காண்போம். மகேஸ்வரி, சிறுவர் பூங்கா நிர்வாகம் சார்பில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? இங்கு சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் எப்பொழுதுமே சுமார் 4 டிக்கெட் கவுண்டர்கள் மட்டுமே திறக்கப்பட்டு இருக்கும். ஆனால் பொதுமக்களினுடைய வசதிக்காகவும் பொதுமக்கள் அதிகமாக குவிவதாலும் மேலும் 4 டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு உள்ளன. மேலும் அவர்களுடைய குடிநீர் வசதிகளுக்காக ஆங்காங்கே குடிநீர்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. மேலும் கழிப்பறை வசதிக்காக ஆங்காங்கே கழிப்பறைகளும் கட்டப்பட்டுள்ளன. மேலும் இங்கு பூங்காவிற்குள் எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருப்பதற்காக ஆங்காங்கே போலீசார்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். லில்லி, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக காவல்துறையின் பாதுகாப்பு குறித்து சொல்லுங்க மகேஸ்வரி. இங்கு பொதுமக்கள் அதிகமாக கூடுவதால் இங்கு போலீசார்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பூங்காவிற்கு வெளியே வாகன நெரிசலை குறைப்பதற்காக ஆங்காங்கே வாகன நெரிசல்களை தவிர்ப்பதற்காக ஆங்காங்கே போலீசார்களும் ஒலிபெருக்கியின் மூலம் ஆங்காங்கே ஆலோசனைகளும் கொடுத்து வருகிறார்கள். லில்லி, மேலும் பூங்காவிற்குள்ளே எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருப்பதற்காக போலீசார்கள் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குழந்தை கடத்தப்படுவதை தடுப்பதற்காகவும் குழந்தைகள் தொலையாமல் இருப்பதற்காகவும் பெற்றோர்களுக்கு ஆங்காங்கே ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. லில்லி, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.
தூத்துக்குடி மாவட்டத்தில் உழவர் திருநாளை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. உழவு தொழிலுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் மாடுகளை உழவன் தனது வாழ்வில் ஒன்றாக இணைத்துக் கொண்டுள்ளான். இந்த மாடுகளை தனது வண்டியில் பூட்டி பந்தயம் நடத்தி அதன் மூலம் தனது வீரத்தை பறைசாற்றும் வகையில் செயல்பட்டு வருவது வழக்கம். இதுபோன்ற மாட்டு வண்டி பந்தயங்கள் பல பகுதிகளில் இல்லாமல் போனாலும் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் செக்கராக்குடி கிராமத்தில் விவசாயிகள் தங்கள் மாட்டு வண்டிகளுடன் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கடியாப்பட்டியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சென்னையை அடுத்த புழலில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மாட்டு வண்டி ஊர்வலத்தையும் ரேக்லா பந்தயத்தையும் மறுபடியும் நடத்த அனுமதி கோரினர். பின்னர் அனைவரும் ஊர்வலமாக சென்று பொங்கல் வைத்து வழிபட்டனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் OPS, எடப்பாடி, தினகரன் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாகவும் தங்கள் மீதான குற்றச்சாட்டை அவர்கள் இல்லை என நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு என அண்ணா திராவிட கழக பொதுச் செயலாளர் திவாகரன் தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். OPS பேரையும் சொல்கிறார்கள், தினகரன் பேரையும் சொல்கிறார்கள், ஆனால் எடப்பாடி அவர்கள் பேரையும் சொல்கிறார்கள். இதெல்லாம் சொல்றதை பார்த்தா இது எந்த அளவுக்கு அவர்கள்ட்ட சாட்சிகள் இருக்கிறது, எப்படி நிரூபிப்பார்கள் என்பது வியப்பாகத்தான் இருக்கிறது. எப்படியோ குற்றச்சாட்டு என்று ஒன்று வந்துவிட்டது, அதை இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கடமை சம்பந்தப்பட்டவர்களுக்கு உண்டு. ஏன்னா குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையாக ஆகிவிடுவதில்லை, பொய்யாகவும் ஆகிவிடுவதில்லை. அதனால் இதை விசாரிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய காவல்துறையினரை வைத்து விசாரிப்பதை விட CBI வைத்து விசாரித்து அந்த உண்மை வெளிவந்ததுன்னா அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. பிரபல நடிகர் தனுஷ் தமது குடும்பத்தாருடன் திருப்பதி திருமலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். மாரி 2 திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்ற நடிகர் தனுஷுக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்து ஆலய மரியாதைகளுடன் பிரசாதங்கள் வழங்கினர். நடிகர் தனுஷை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. நடிகர் தனுஷிடம் செய்தியாளர்கள் வரும் தேர்தலில் ரஜினி தனித்து போட்டியிடுவாரா என்று வினா எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தனுஷ் தமக்கு அரசியல் எதுவும் தெரியாது என்று கூறியபடி சென்று விட்டார். నెక్స్ట్ అసురన్ ప్రాజెక్ట్ చేస్తున్నారు. అసురన్ సార్ రజనీకాంత్ గారు ఏదైనా పార్టీకి మద్దతు ఇస్తారా లేకపోతే ఆయనే ఎలక్షన్ లో ఉన్నది ఏం చేస్తారా? நடிகர் தனுஷுடன் ரோஜா கூட்டம் படத்தின் கதாநாயகர் ஸ்ரீகாந்தும் திருப்பதி திருமலையில் சுவாமி தரிசனம் செய்தார்.